குட்ட குட்ட குனிறவனும் முட்டாள் தான், குனிய குனிய குட்டுறவனும் முட்டாள் தான். நம்மளை அடிச்சா யாரா இருந்தாலும் திருப்பி அடிக்கணும். போர் வந்தாதான் இவர் வருவாரு அப்படின்னு பார்த்தா பிஜேபி எப்பெல்லாம் அறிக்கை விடுதோ அப்பெல்லாம் வந்துடுறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ணா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் பயணம் இந்தல்ல நேற்றல்ல பல வருடங்களாகவே மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு வருவேன் நாளைக்கு வருவேன் சொல்லி சொல்லி தன்னுடைய சினிமா படங்களில் அரசியல் பஞ்சுகளை எல்லாம் வைத்து வைத்து கடந்து வந்துகிட்டு இருக்காரு. உங்களுக்கே தெரியும், 20 வருடங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படையப்பா படத்தில் கூட ஏன் வழி தனி வழி அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி வந்த படங்களில் கூட நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி டயலாகுகளை எல்லாம் சொல்லி மக்களை தொடர்ந்து வந்து அந்த பரபரப்புக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த பரபரப்பு இன்னும் நீடித்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் மூவுகள் வந்து கண்டிப்பா நம்ம கவனிக்க வேண்டியது. அந்த நகர்வுகள் எல்லாமே பாஜகவுக்கு ஆதரவாகவே இருக்கின்றன அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. முதல்ல டிமானிட்டைசேஷன் எடுத்துக்குவோம். டிமானிட்டைசேஷன் வந்த உடனேயே அதற்கு ஆதரவாக ட்வீட் செய்தார் ரஜினிகாந்த். அடுத்தது ஜிஎஸ்டிக்குமே வந்து பிஜேபிக்கு ஆதரவாகத்தான் ட்வீட் செய்தார் ரஜினிகாந்த். இப்படியெல்லாம் ஆதரவாகவே இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது வெளிப்படையாகவே எல்லாரும் ஒருவரை எதிர்த்தா அவர் கண்டிப்பா பலசாலியாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி அவர்களுக்கு நேரடியாகவே ஆதரவு தெரிவித்தார் நம்ம ரஜினிகாந்த். இப்படியாக பாஜகவிற்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு சூழலையே கையாளும் ரஜினிகாந்த் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலை வந்து எதிர்கொள்ள போகிறார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வேளையில ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பது தான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு நழுவிக்கிட்டாரு. சரி, இவர் வந்து சட்டமன்ற தேர்தலை தான் வந்து குறிவைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கமல் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த ஆதரவுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேட்டிகளில் வெளிப்படையாக சொன்ன போதிலும் ரஜினி அவர்கள் தயக்கம் காட்டிக்கொண்டே இருக்காரு. இந்த தயக்கம் அவர்களுக்கு இடையே இருக்கும் நட்பில் ஏற்படும் விரிசலோ அப்படின்னு கூட நிறைய விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் பிஜேபியுடைய மேனிஃபெஸ்டோக்கு வந்து ஆதரவு தெரிவித்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இதிலிருந்தே அவர் பாஜகவுடைய பி டீமோ அப்படிங்கிற சந்தேகமும் வருது. இப்படி ஏற்பட்ட இந்த சந்தேகத்தை நிறைய அரசியல் விமர்சகர்கள்ட்ட போய் நம்ம கேட்டோம்னா, அப்படியாங்க பிஜேபியோட பி டீமா, நீங்க ஏதோ புதுசா சொல்றீங்களே பிஜேபியோட பி டீம்னு, எங்களுக்கு அவர் வந்து பிஜேபியுடைய செய்தி தொடர்பாளராகத்தான் தெரிகிறாரு அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்களும் பொதுமக்களும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா இல்லை பிஜேபியுடைய இணைந்து விடுவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. இதுபோன்ற அரசியல் நிகழ்வுகளை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, பகிர்ந்து கொள்ள ஜால் டைம்ஸ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.